கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. தேவ சபைக்காக, கர்த்தருடைய மக்களுக்காக ஜெபிப்பதே ஊழியரின் கடமையாக இருக்கிறது. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பாரத்துக்காக அவருக்கே நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தும் பொழுது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாட்சி கடிதங்களை எழுதுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து உங்களை ஆசீர்வாதமாக தான் வைப்பார். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. சமாதான பெருவிழா நம்முடைய ஒவ்வொரு ஆண்டிலே நடத்துகிற நம்முடைய கன்வென்ஷன் இந்த மாதம் பிப்ரவரி 26, 27, 28 தேதிகளிலே சென்னையில் உள்ள பிகேஎன் மல்டி பர்பஸ் ஆடிட்டோரியம், ரித்தர்டன் சாலை, வெப்பேரி இதில் நடைபெறுகிறது. உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். 3 நாட்கள் கட்டாயமாக நீங்கள் வர வேண்டும். 26, 27, 28 மாலை 6:30 மணிக்கு கர்த்தர் புதிய செய்திகளை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவார். இன்னும் என்ன அவருடைய தீர்மானங்கள், அவர் நம்மோடு பேசுவார். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு அதிகமாய் பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாமா? நம்முடைய வேத பகுதிகளை ஏசாயா 60 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்று நாம் 3ஆம் வசனத்திலே ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 60:3 எப்படியா வாசிக்கின்றோம்? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதங்கள். எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. எங்கள் இருதயம் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, உன் வெளிச்சம், உனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. எனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் காணப்படுகிறது. என்ன வெளிச்சம்? கர்த்தருடைய கிருபைகள், அவருடைய தயவுகள், இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு. இயேசுவின் அழைப்பு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த அழைப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவ ஆலயமாக உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தேவ ஆலயமாகிய கர்த்தருடைய பர்வதம், சமூகம் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் உன்னிலிருந்து புறப்படுகிறது. உன் சாட்சி, உன்னுடைய தியாகங்கள், கர்த்தர் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு. என்று நாம் வாசிக்கிறோம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு. நீ ஒரு உதிக்கிற ஒளியாயிருக்கிறாய்.
மூடப்பட்டல்ல ஒரு ஒளி அல்ல, உன் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. உதிக்கிற உன் ஒளி, உன் ஒளி எப்பொழுதுமே சூரியனை போல உதித்து கொண்டிருக்கிறது. உதிக்கிற உன் ஒளி நிறத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். யார் இந்த ராஜாக்கள்? இந்த உலகத்தில் காணப்படுகிற ஸ்தானாதிபதிகள், ஆளுகை செய்கிறவர்கள், பெரியவர்கள். இவர்கள் எல்லாரும் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சாதாரணமாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சாதாரணமாக தான் காணப்படும். ஆனால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குரிய அழைப்பாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு மகன் மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? அவன் ஒளியாய் மாறுகிறான், வெளிச்சமாய் மாறுகிறான். என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, இயேசு உனக்குள்ளாய் வாசம் செய்கிறார். இருள் அகன்று போகிறது. நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் வளர வளர பாவம் என்பது என்ன? பாவம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவே நித்திய ஜீவனுக்கான வழி. தகப்பனே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று நாம் கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுத்தோமோ, அன்றே அந்த ஜீவ ஒளி வெளிச்சம் நமக்குள்ளாய் உதித்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்று அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறார்கள். வெளிச்சம் இருக்கிறது, உதிப்பதில்லை. அவர்கள் உள்ளம் இன்னுமாக பாவ ஜீவியத்திலே சிக்கி தவித்து, அவிசுவாசத்திலே சிக்கி தவித்து, என் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான், நான் பயனற்று இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நன்மை என்றுமே இல்லை, எல்லாமே முடிந்தது. சோர்வுகள், பலவீனங்கள், சத்துரு கொடுக்கிற அவிசுவாசம் இன்று ஜனங்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. இன்று கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசுகிறார். உனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வருவார்கள், பல பேர் வருவார்கள். உன் தெருவிலே வாசம் செய்கிற ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் தெருவிலே, உன் சாலையிலே, நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னிடத்துக்கு ஜாதிகள் வருவார்கள். பல வகையான பிள்ளைகள் வருவார்கள். நீதான் உனக்குள்ளா இருக்கிற வெளிச்சத்தை அவர்களுக்குள்ளாய் நீ பிரவேசிக்க செய்ய வேண்டும். உன் வெளிச்சத்தை நீ அவர்களுக்குள்ளாக நீ பிரவேசிக்க செய்ய வேண்டும். உன் வெளிச்சம் மற்றவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை அகற்றக்கூடும். உன் அழைப்பு ஒரு வித்தியாசமான விசேஷத்த அழைப்பாக இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, உனக்குள்ளாய் வெளிச்சம் இருக்கிறது. நீ வெளிச்சத்தின் பிள்ளை. ஏன் தெரியுமா? நாம் அந்த பெரிய வெளிச்சமாக இயேசுவின் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம். அவரே மகா பெரிய வெளிச்சம். நாம் அவருக்குள்ளாய் இருக்கிறபடினாலே நாமும் வெளிச்சமாய் மாறுகிறோம். வெளிச்சத்தில் இருக்கிறவன் அவனும் வெளிச்சமாக தான் தென்படுவான். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவாகிய அந்த பரம வெளிச்சம் அவருக்குள்ளா நாம் இருக்கிறபடினாலே அந்த வெளிச்சம் நம் மீது வீசிக்கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாக அந்த வெளிச்சம் இருக்கிறது. கடந்து போன வாழ்க்கை குறித்து கலங்காதிருங்கள். இருளை தூக்கி எறிந்து போடுங்கள். பழைய பாவ வாழ்க்கையை தூக்கி எறிந்து போடுங்கள். ஏன் தெரியுமா? இயேசுவே அவைகளை விலக்கிவிட்டார். என்று நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றே கர்த்தர் உன் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அந்த பெரிய வெளிச்சம் உனக்குள்ளா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீ மூடி மறைத்து கொண்டிருக்கிறாயோ? ஒன்றும் செய்யாமல் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ? உன் சபையிலே நீ செய்கிற காரியம் என்ன?
எதற்காக நீ சபைக்கு சென்று கொண்டிருக்கிறாய்? அல்லது சபைக்கே செல்வதில்லையா? ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாயோ? அல்லது நான் எதுக்கு போக வேண்டும், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி உனக்குள்ளா இருந்து விடுகிறாயா? உனக்குள்ளா இருக்கிற அந்த வெளிச்சத்தை நீ எழுப்ப வேண்டும். உனக்குள்ளா இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசம் அடைய வேண்டும். ஒரு விளக்கை ஏற்றி அதை மறைத்து வைக்க மாட்டாங்க. அந்த விளக்கு எதற்கு தெரியுமா? வெளிச்சம் உண்டாவதற்காக தான். உனக்குள்ளாய் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பிரதிபலிக்க வேண்டும். உனக்குள்ளாய் உன் மூலமாக அநேக ஜாதி மக்கள், அநேக நாட்டு மக்கள் உன்னை தேடி வந்து உனக்குள்ளாய் காணப்படுகிற அந்த வெளிச்சத்தை கண்டு அவர்களும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. நீ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை. உனக்குள்ளாய் வெளிச்சம் இருக்கிறது. இன்று கூட நீ சந்தேகிக்கிறாயோ, எனக்குள்ளா என்ன வெளிச்சம் இருக்கிறது? ஒரே இருள் தான். என் முகத்தை பார்த்தாலே இருளா இருக்கிறது. தூக்கி எறிந்து போடுங்க. அவிசுவாசத்தை தூக்கி எறிந்து போடுங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக பரிசோதனை செய்து இயேசுவுக்கு நேராக, இதோ ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ளா நீங்க வெளிச்சத்தை வைத்திருக்கீங்க. அந்த வெளிச்சத்தை நான் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னையும் என்னையும் அப்படிதான். சாமுவேல் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு தீர்க்கதரிசியாக அவனை பிறக்க வைத்தார். எரேமியா சொல்லுகிறார், என் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாதாரணமான ஒரு சகோதரி அல்ல, சாதாரணமான ஒரு மகன் அல்ல. உனக்குள்ளாய் வெளிச்சம் புதைந்து இருக்கிறது. அது ஒரு வெடிகுண்டு போலதான் இருக்கிறது. சாதாரண வெளிச்சம் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த பரம தகப்பன், அவர் கொடுத்த அந்த ஒளி உனக்குள்ளா இருக்கிறது. உன்னை தேடி ஆட்கள் வருவார்கள். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை தேடி ஜாதி மக்கள் வருவார்கள். பல திறப்பட்டோர் வருவார்கள். உன் அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. நீ கர்த்தருடைய பிள்ளை. அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிறாய். அவர் வெளிச்சத்தை உன் மீது வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். என்ன தெரியுமா பண்ண வேண்டும்? எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இந்த வருஷம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுக பெருக செய்வேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்குள்ளாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால், நீ உனக்குள்ளாய் காணப்படுகிற அந்த வெளிச்சத்தை நீ வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே கொண்டு வந்தால் ஒழிய உன்னால் பிரகாசிக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளையே, நீ ஏன் இன்னுமாக பலவீனம் அடைந்து காணப்படுகிறாய்? கர்த்தரை நோக்கிப்பார். உன் பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போட்டார். சிலுவையில் ஏற்கனவே உன் பலவீனங்களை சுமந்து விட்டார். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் சோர்வுற்று இருக்கிறாய்? தேவ பிள்ளையே, அவர் கரம் உன்னை தாங்குகிறது. உதிக்கிற உன் ஒளி இன்னத்துக்கு, உனக்குள்ளா இருக்கிற அந்த ஒளி உதித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை நீ சொல்லுகிறாயோ, எனக்குள்ளா எங்க ஒளி இருக்கிறது? உனக்குள்ளா ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுது ஒளியும் உனக்குள்ளா தான் வெளியே வரும். அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஒளி உதிக்கிற ஒளி சாட்சி. உன் சாட்சியின் வாழ்க்கை மிக மிக அவசியமா இருக்கிறது. இயேசுக்காக நீ சாட்சியாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? அவருக்காக நீ இன்னுமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உதிக்கிற ஒளியா இருக்கிறாய். உதிக்கிற உன் ஒளி நிலத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உன்னை தேடி ஆளுநர்கள் வருவார்கள்.
உனக்குள்ளா இருக்கிற மகத்துவம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளை தேடி ராஜாக்கள் வந்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இன்று நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாய். என்னுடைய அருமையான சகோதரர் காலம் சென்ற ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் அவர் வாழ்ந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அவரை தேடி அதிகாரிகள் வருவார்கள், அவரை தேடி ஆளுநர்கள் வருவார்கள், ஆலோசனை கேட்டுக்கொண்டு சொல்வார்கள், ஆலோசனை கேட்டுதான் நடப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார், நைஜீரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்டின் தலைவர் ஏதாவது நாட்டிற்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தீர்மானங்கள் திட்டங்கள் செய்ய வேண்டும் என்றால் இவரை தொடர்பு கொள்ளாமல் எதுவும் செய்வதே இல்லையா. தொலைபேசியின் மூலமாக நீங்க வாருங்க, நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அந்த நாட்டின் தலைவர் அந்த தேவ ஊழியரை கூப்பிட்டு உபசரித்து கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வாராம். இல்லாவிட்டால் சொல்வாராம், நானே உன் வீடை தேடி வருகிறேன். அருமை தேவ ஜனமே, நீ சாதாரணமானவன் அல்ல. உன் அழைப்பு சாதாரணமான காரியம் அல்ல. உனக்குள்ளாய் புதைந்திருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், ஒளி, கிருபைகள், வரங்கள், கனி. நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். உன் அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. அன்பு சகோதரா சகோதரி, உன் சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ இருக்கிற வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ செய்வதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். யோசுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோசேப்பு எங்கிருந்தாலும் தனக்குள்ளா இருந்த அந்த ஒளி மறைக்கப்படவே இல்லை. அவனாலும் மறைக்க முடியல. அவனுக்குள்ளா இருக்கிற வெளிச்சம் தென்பட்டது. அவனுக்குள்ளா இருக்கிற அந்த வெளிச்சம் உதித்தது. சத்துரு யோசித்தான், முடிந்தது யோசேப்பின் வாழ்க்கை. அவன் அப்படியாக இருளிலே தள்ளிவிட்டேன், முடிந்தது. ஆனால் சத்துரு யோசித்த யோசனைகளை கர்த்தர் தூக்கி எறிந்து போட்டார். என் மகன் என் ஒளியை தரித்து கொண்டிருக்கிறான், அவன் உதிப்பான், மீண்டும் எழும்புவான், அவனை நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? யோசேப்பின் தேவன் இன்று உன் தேவனாய் இருக்கிறார். நீ எங்கே இருந்தாலும் கர்த்தர் உனக்குள்ளாய் உதித்து கொண்டிருக்கிறார். நீ உதிப்பாய். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு சாதிகள் வருவார்கள். நீ உதிக்கிற ஒளியா இருக்கிறாய். நீ உதித்து கொண்டுதான் இருப்பாய். யோசேப்பை பார்வோன் அழைத்தான், தீர்மானங்களை திட்டங்களை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், அவ்வளவு பெரிய ராஜா, அவனுக்குள்ளாய் ஒன்றுமே செய்ய முடியல. எல்லாமே இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஒளி வெளிச்சம் அந்த பெரிய எகிப்தின் ராஜாக்குள்ளாக இல்லை. யாருக்குள்ளாக இருந்தது? சாதாரணமாக இருந்த இஸ்ரவேலின் மகன் யோசேப்பு. தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தூக்கி போடப்பட்டவன், கிடங்கிலே கிடக்கிறவன், தண்டனையை சுமந்து கொண்டிருக்கிறவன். உலகம் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு தேவனாகிய கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். உலகம் உன்னை இன்று தள்ளிவிட்டு இருக்கலாம், புறக்கணித்து விட்டு இருக்கலாம். இவன் ஒன்றுமில்லை, அவ்வளவுதான், யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அதான் கர்த்தர் உனக்குள்ளாக இருக்கிறார். நீ எழும்புவாய், நீ பிரகாசிப்பாய். இயேசுவின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நீ பறைசாற்றுவாய். நீ உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள், மந்திரிகள் வருவார்கள், உன்னை தேடி ஆளுநர்கள் வருவார்கள். சாதாரணமான ஒரு தெருவில் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு கூரை வீட்டில் இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, பங்களாவில் அநேகர் இருக்கலாம். ஆனால் இயேசு தங்களுக்குள்ளா இல்லாவிட்டால் அல்ல பிரயோஜனம் என்ன? சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்ய அவர் அப்படியாக உன்னை யூஸ் பண்ண காத்து கொண்டிருக்கிறார். கலங்காதே, திகையாதே. இந்த வருஷம் உன்னை தேடி சாதிகள் வருவார்கள், மக்கள் வருவார்கள். நீ அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டங்களை நீ சொல்ல வேண்டும். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள்.
தேவஜனமே, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் ஒளி உதித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். என்னை நீ பூட்டி வைத்திருக்கிறாயோ, தூக்கி எறிந்து போடு. இயேசுவை தேடி நீ ஓடிவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வாருங்கள் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்புள்ள சுவாமி, எங்களுக்குள்ளாய் ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. உதிக்கிற என் ஒளி, எனக்குள்ளாய் காணப்படுகிற வெளிச்சம் அநேக மக்களை உன் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட என் அன்பு உள்ளங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. அந்த வெளிச்சம் வெளியே கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வாங்க அப்பா. அவிசுவாசம், இந்த உலகத்துக்குரிய பாவங்கள் மூடுகிறன. இந்த உலகத்துக்குரிய பாவங்கள் அந்த ஒளி வெளியே வராதபடிக்கு தடை செய்கின்றன. இப்பொழுதும் உம்முடைய ஊழியன் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, அந்த ஒளியை மங்கி வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், பாவங்கள், அவிசுவாசம், துரோகங்கள் பிடிக்க போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஒளியின் இடத்துல மக்கள் வரட்டும். பல திரளான மக்கள் வருவதாக, ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் இருப்பாராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுக்குள்ளா இருக்கிற அந்த ஒளி உதித்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. உதிக்கிற ஒளியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒளி இருந்தால் அது உதிக்கும் ஆண்டவரே. உதிக்க செய்யுங்க, தடைகளை முறிங்க. பிள்ளைகளுடைய சாட்சியின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்த பிள்ளைகள் எல்லா பலவீனங்கள் எடுத்து போடுங்க. எல்லா பாவ வாழ்க்கையை பிள்ளைகள் விட்டு தூக்கி எறிந்து போட உதவி செய்தாருங்க. சாரதா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? உன் ஒளியை நீ மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ பெற்ற இன்பத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள். அப்பொழுது உன் வெளிச்சம் உதிக்கும், நீயும் ஆசீர்வாதமாயிருப்பாய். செபாஸ்டியன், உன் கட்டுகளை கர்த்தர் முறித்து இருக்கின்றார். நீ பலவீனப்பட்டு கிடக்கிறாய். ஒரு பொழுது நீ வெளிச்சத்தின் மகனாக இருந்தாய், இப்பொழுதோ இருள் உன்னை கவி கொண்டிருக்கிறது. தூக்கிவிட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரும் ஒளியின் பிள்ளைகள், ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த முத்திரை நான் போடுகிறேன் ஆண்டவரே. எல்லா மரண கட்டுகள், வியாதிகள், தீங்குகள், விபத்துகள், அந்தகார கிரிகளை கர்த்தர் சுட்டெரிப்பீராக. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எழுந்த ஆசீர்வாதங்களை மீண்டுமாய் திரும்பி தருவீராக. மீண்டுமாய் திரும்பியும் தருவீராக சுவாமி. ஒவ்வொரு கட்டுகளை முறிப்பீராக. வியாதிகளை வெளியவா. பிசாசன் கட்டுகளை முறிந்து போ. சாப தீட்டுகளை விளைவா இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை தொடுவதற்கு பிசாசு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தன் வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கும். ஒளி வீசும், உதிக்கிற ஒளியா இருப்பார்கள். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. தடையெல்லாம் முடிப்பீராக சுவாமி. இந்த வருஷத்தில் நாங்கள் இதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தல். எல்லா துதி கன மகிமை ஏசப்பா ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய கருத்தை செய்வார். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பேந்தியன் சாலில் உள்ள இக்ஸா சென்டர் ஜீவன ஜோதி ஹால் அதில் இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையின் கூடாரம் என்ற எங்கள் சபையின் சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆராதனை ஸ்தலம் இல்லை என்று சொன்னால் நீங்கள்
கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு எக்மோரில் உள்ள இக்ஸா சென்டரில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் நம்மை பலுகி பெருக செய்வாராக. இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தர் உங்களை பேசுவார் என்றால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் உங்களுடைய காணிக்கை மூலமாக சப்போர்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.